Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல சிவன் போடுறதுல பார்ட் 4 பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம சிவன் கண் 3 ரவுண்ட் போட்டு முடிச்சிட்டு ஃபைனலா ஏணிப்படி முடிச்சு போட்டுருங்க. நம்ம சிவன் கண் நாட்டை வச்சேவும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மேல் பகுதி கொண்டுட்டு வர்றோம், சுற்றி வர கொண்டுட்டு வர்றோம். அதில் 3வது ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்றதுக்கான வீடியோ லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இது தனியாக வீடியோவும் கொடுக்குறேன், லாஸ்ட் முன்னாடி பகுதியில் வரும், அதை பார்த்துக்கோங்க. இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம வயர் எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும். இந்த மாதிரி வயர் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். நமக்கு 3 ரவுண்டு தான் என்ன பண்ணணும்னா சிவன் கண் நாட்டில் போடணும். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம போடுற கோதுமை முடிச்சு போடுறதுக்கான தனி வீடியோவும் கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி துளசி மாடத்துலேயும் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ண வயர் எல்லாத்தையுமே சொருவி விட்டுறணும். இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும், ஒரே ரவுண்ட் ஆயிரும். இப்போ நான் பிங்க் கலர் ரன்னிங் வயரவே எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வயரை இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு வயரை வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வயரை மட்டும் இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. திரும்ப ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதே வயரை திரும்ப ஒருக்கா வெளியில் எடுத்துக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு இதில் போடுறது கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால நம்ம கோதுமை முடிச்சில் ஏணிப்படி முடிச்சு போடாமல் எப்படி ஒரே லெவலுக்கு கொண்டு வரலான்றதுக்கான வீடியோவும் இதில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே போட்டுகிட்டே வரணும். ஒவ்வொரு ரிங்கும் நம்ம கரெக்டாக பார்த்து இழுக்கணும். பாருங்கள், ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வயரை மட்டும் வெளியில் எடுக்கிறோம். அடுத்து ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதே வயரை வெளியில் எடுக்கிறோம். 2 தடவை ரவுண்ட் பண்ணி வெளியில் எடுத்தோன்னா நமக்கு கோதுமை முடிச்சு வரும். இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண நாட்டு யூஸ் பண்ணியிருப்போம், சிவன் கண் நாட்டு யூஸ் பண்ணியிருப்போம், கோதுமை முடிச்சு யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நெல்லிக்காய் முடிச்சு, இந்த 4 முடிச்சுமே என்ன பண்ணியிருப்போம்னா இந்த சிவன் போடுறதுல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நாட்டு எல்லாமே போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க. நான் எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணலான்றதை பார்ப்போம். பாருங்கள், 2 பக்கத்தில் தான் இருக்கும். அடுத்த ஸ்பேஸ் எல்லாமே நெருக்கமாயிரும். இப்போ சுற்றி வர இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா கூட 2 லைன் போட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்திருக்கும். இதை எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னா நம்ம ரன்னிங் வயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு தான் இந்த இதில் ஈக்குவல் பண்ண முடியும். இதுதான் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுறது. நம்ம வயர் போகுது பார்த்திங்களா, அதே டைரக்ஷனுக்கு வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், வயர் கீழ்ப்பகுதி போகுது, கீழ்ப்பக்கமாக போகுது. அந்த பக்கமாக எடுத்துட்டு இது என்னென்னா நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டு அது மேலேயே அந்த பாருங்கள் ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த சைடு ஹோல் வழியாக எடுத்துருக்கிறேன். நம்ம வயர் எந்த டைரக்ஷனுக்கு போகுதோ அதே டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணி நம்ம ஒவ்வொரு பக்கமும் கொண்டுட்டு போய் நம்ம சொருவி விடணும். அதுதான் இதில் உள்ள இது. நம்ம ஒரே லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஏணிப்படி முடிச்சு போடுற மாதிரி உங்களுக்கு சிவன் கண் போட்டு ஒரு துளசி மாடம் போட்டிருந்தோம், அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதை பாருங்கள். உங்களுக்கு அந்த இதில் பார்த்திங்கன்னா நேராகவே வராது. அதனால நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு டைமுமே உள்ளே இன்சர்ட் பண்ணி கொண்டு வரணும். பாருங்கள்,
2 வயருமே நீங்கள் ரன்னிங் வயர் கொண்டு வர்றதை கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு சொருவி கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரே லெவலுக்கு நம்ம சிவன் இது போடுவோம் பார்த்தீங்களா, எப்படி ஏணிப்படி முடிச்சு போட்டால் ஒரே லெவலுக்கு வருமோ அதே மாதிரி இந்த மாதிரி வரும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், சிவன்கண் முடிச்சு சாதாரண முடிச்சு இதிலெல்லாம் ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்க ஒவ்வொரு டைமும் கட் பண்ணி போடுங்க, அதுவும் ஏணிப்படி முடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி விட்டு வயர் போகிற டைரக்ஷனுக்கே சொருவி விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு ஏணிப்படி முடிச்ச மாதிரி வந்துடும். இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணோன்னா ஏணிப்படி முடிச்சே எப்படி கொண்டு வரலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கட் பண்ணி விட்டால் தான் இந்த மாதிரி நமக்கு கொண்டு வர முடியுது. ஏணிப்படி முடிச்சு போடாமல் கட் பண்ணி விட்டு சொருகிற மாதிரி கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து இந்த இதை கம்ப்ளீட் பண்ண முடியுது ஒரே லெவலுக்கு. அதாவது கோதுமை முடிச்ச மட்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கோதுமை முடிச்சு இதை வந்து கட் பண்ணி விட்டு ஜாயின் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் லைனாகவே கொண்டு வர்றது அப்படின்றதுக்கான வீடியோவும் சீக்கிரமாகவே போடுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணி விட்டு என்ன பண்ணணும்னா சொருவிடுங்க. பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சொருவிடுங்க. அப்போ தான் அந்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைடு போட்டேன். இப்போது இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயரை அப்படியே கீழ்ப்பகுதியிலேயே பாருங்கள், கீழ்ப்பகுதியில் உள்ள ஹோல் வழியாகவே நம்ம வயர் போகிற அதே டைரக்ஷன்லேயும் கொண்டு வந்துடணும். பாருங்கள், இதே டைரக்ஷனில் தான் கொண்டு வரேன். நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைமுமே நான் வந்து கீழேருந்து போட்டுகிட்டே வந்தேன் பார்த்தீங்களா, அந்த கீழேருந்து போட்டு வந்த எல்லா இதுவுமே இதே மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கிறேன். எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கீழே போட்டுட்ருக்கும்போதே மேலே காமிச்சிட்டேனே நினைக்காதீங்க. ஒவ்வொரு டைமுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணி விட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அப்படி ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரே ஈக்குவலாக கிடைக்கிது. பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரே ஈக்குவலாக கிடச்சிருக்குதா. இப்போ திரும்ப அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா கட் பண்ணி விட்டுறலாம். கரெக்டாக பார்த்து கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரே லெவலுக்கு இருக்குதா. இதே மாதிரி நெக்ஸ்ட் ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 போட்டிருக்கிறோம். இதுக்கு மேலே அடுத்த ரவுண்டு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் ரொட்டேட் பண்ணிவிட்டு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் சிவன் கண் போடும்போது எந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சது சைடில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, இப்போ ரைட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ரைட்லேயே அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ஜாயின் பண்ணுற வயர்லாம் கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம வந்து அங்கங்கே கொண்டு வந்தோன்னா நமக்கு சப்போஸ் வயர் பிரிஞ்சிட்டாலும் முன்பகுதியில் தெரியும், அந்த மாதிரி இருக்கும், பிரச்சனை இருக்கும். அதனால நம்ம வந்து சைட்லேயே கொண்டு வாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் போடுறீங்கன்னா லெஃப்ட் சைடே உங்களுக்கு வந்து சொருகிற வயர் எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கரெக்டாக சொருவாங்கன்றதை சொல்ல முடியாது, கொஞ்சம் லூஸாக சொருவிட்டு விட்டுருவீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பீங்க. அதனால நீங்கள் எப்பயுமே ஒரே பக்கமாகவே கொண்டு வந்துடுங்க. ரைட் சைடு கொண்டு வரீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு போடுறீங்கன்னா அதே ரைட் சைடே நீங்கள் வந்து எல்லா வயரையும் கட் பண்ணி ஜாயின் பண்ணுற வயரையும் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி சுற்றி வர போட்டே வாங்க. திரும்பவும் ஒரு தடவை நான் வந்து எப்படி சொருகிறது அப்படின்றத காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கொண்டு வந்துட்டேன். 1 2 3 4 5 6 ரவுண்டு கொண்டு வந்துட்டேன். இப்போது திரும்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வயர் திரும்பவும் பாருங்கள், வயர் போகிற அதே டைரக்ஷனில் தான் சொருவிட்டுருக்கிறேன். இதை வந்து ஒவ்வொரு டைமுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு தான் சொருகிறோம். பாருங்கள், இதை மாதிரி ஒவ்வொரு டைமுமே சொருவி விட்டு கட் பண்ணி விட்டு சொருவிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதில் டவுட் இருக்கும், எப்படி ஸ்ட்ரைட்டாக வருது அப்படின்றது தெளிவான வீடியோவாக கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். மறக்காமல் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு என்னால் முடியுதோ அந்த அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சொருவி விட்டுருவேன். அப்போ தான் நம்ம வந்து
பிரிஞ்சு வராமல் இருக்கும். அது வந்து நீங்கள் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வந்து பிரிஞ்சு வந்துருச்சுன்னா கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து மாறின மாதிரி தெரியும். அதனால நம்ம வந்து கரெக்டாக சொருவிட்டோன்னா எந்தளவுக்கு நம்மளால் போடுறப்ப முடியுதோ அந்தளவுக்கு சொருவிடணும். சொருவிட்டேன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் எப்பயுமே. இந்த மாதிரி எல்லா டைரக்ஷனுக்கும் அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற வயரை கீழ்ப்பகுதியில் கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு சுற்றிட்டே வர வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டது எப்படி பேஸ் போடலான்றதை பார்த்துருந்தோம். அடுத்தது சிவன்கண் எப்படி போடலான்றதை பார்த்துருந்தோம். 3 ரவுண்டு சிவன்கண் போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமை முடிச்சு வச்சு நம்ம வந்து ஒரு 6 ரவுண்டு போட்டிருக்கிறோம். இதை 6 ரவுண்டை போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லா வயரையுமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டு வந்து திரும்ப வந்து சிவன்கண் போட்டுட்டு எப்படி லிங்கத்தோட சைடில் உள்ள பாகம் நீர் விழும் பார்த்திங்களா, அந்த பகுதி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா வயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும். எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் முடியுதோ அவ்வளோ தூரத்துக்குமே கட் பண்ணி சொருவிட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போது 6 இது போட்டு முடிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணலான்னா அதையும் பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட் போட்டிருந்தோம். இந்த நேர் பகுதியாக பார்த்து முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 14க்கு 14 போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதில் ஒரு சைடு 14 அடுத்த பக்கமும் 14 இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைடு உள்ள நாட் எல்லாத்தையுமே முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.